ஹாய்ங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்கிற வீடு ஒரு வாடகை வர்றது மாதிரி வருமானம் வர்றது மாதிரியான ஒரு வீடு தாங்க. 5.25 சென்டில் தெற்கு பார்த்த சைட்டில் கிழக்கு வாசல் வச்சு கட்டியிருக்கிறாங்க. 30 அடி ரோட்டு மேலேயே இது அமைஞ்சிருக்குங்க. சேரன்மா நகரோட சென்ட்ரல் பிளேஸ்லேயே இது அமைஞ்சிருக்கு. ஹாப்பி ஹோம் ஸ்கூலுக்கு ரொம்ப நியர்பை அமைஞ்சிருக்குங்க. பில்டிங்கோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 8500 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. இடத்தோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 5.25 சென்ட்டுங்க. வாடகை வர்ற மாதிரி தான் பிளான் பண்ணி இந்த வீட்டை கட்டியிருக்கிறாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸுக்காக பார்க்குறவங்களுக்கு ஏற்ற ஒரு வீடுன்னே இதை நம்ம சொல்லலாம். வாங்க அந்த வீடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத உள்ளே போய் பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்கிற வீடு இதுதாங்க. வீட்டோட எலிவேஷனுங்க. கிரவுண்ட் ப்ளஸ் 2ன்னு சொல்லிட்டு இந்த வீடை பிளான் பண்ணி கட்டியிருக்கிறாங்க. வீட்டோட எலிவேஷன் ரொம்ப சிம்பிளாகவும் அழகாகவும் கொடுத்துருக்குறாங்க. நல்ல ஹைட்டாகவுமே கொடுத்துருக்குறாங்க. என்ட்ரன்ஸ் முழுசுமே ஃபுல்லாகவே கிரில் கேட் கொடுத்துருக்குறாங்க. உள்ள என்ட்ரானதும் ஒரு பெரிய கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. ஒரு 4லேருந்து 5 கார் வரைக்கும் தாராளமாக இதில் நம்ம நிறுத்திக்க முடியும். அது மாதிரி தான் இந்த வீட்டை பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. அஞ்சு வீட்டுக்கு தேவையான கார் பார்க்கிங்குமே இதில் நம்ம கவர் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்குது. உள்ள என்ட்ரானதும் கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு வீடு கொடுத்துருக்குறாங்க. வீடு இல்லை இப்போ வரைக்கும் வேலைகள் முடியாதனால இன்கம்ப்ளீட்டடாக தான் இருக்குது. அதனால் பார்க்குறதுக்கு கொஞ்சம் கசகசப்பாக தான் தெரியும் உங்களுக்கு. படிக்கு கீழே இடம் கொடுத்துருக்காங்க. உள்ள என்ட்ராகி வந்ததும் ஒரு சின்ன பால்கனி கொடுத்துருக்காங்க. ரைட் சைடு உள்ள வீடு வடக்கு பார்த்து பிளான் பண்ணியிருக்காங்க. உள்ள என்ட்ரானதும் 10க்கு 16 அப்படிங்கிற அளவில் ஒரு ஹால் கொடுத்துருக்காங்க. ஒரு வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு இடம் கொடுத்துருக்குறாங்க. 2 பெட்ரூமுக்கு சென்டரில் இருக்கிற ஏரியாவை ஒரு வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்காக கொடுத்துருக்குறாங்க. பத்துக்கு 11 அப்படிங்கிற அளவில் இந்த பெட்ரூம் அமைஞ்சிருக்குங்க. மேலே லாஃப்ட் போட்டிருக்கிறாங்க. தேவையான பொருள் அத்தனையுமே ஸ்டோர் பண்ணிக்கிறது மாதிரி ஒரு பெரிய லாஃப்ட் கொடுத்துருக்காங்க. அட்டாச்டு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட இன்னொரு பெட்ரூம்ங்க இது 10க்கு 16 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டோட ஒரு பெட்ரூம் 10க்கு 10ஆகவும் இன்னொரு பெட்ரூம் 10க்கு 16ஆகவும் அமைஞ்சிருக்கு. இதுலேயும் டோர் மட்டும் போட்டு லாஃப்ட் கவர் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இதுலேயும் ஒரு அட்டாச்டு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு டைனிங் ஹால் கொடுத்துருக்காங்க. கிச்சன் ப்ளஸ் டைனிங் கொடுத்துருக்காங்க. கிச்சனையும் டைனிங்கையும் தனித்தனியாக செப்பரேட்டாக பிரிச்சிருக்கிறாங்க. கிச்சனாகவும் இந்த இடத்த டைனிங்காகவும் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வெளியில இருந்து வரும்போது இந்த இடத்துல ஒரு பால்கனியும் கொடுத்துருக்காங்க. நம்ம பார்க்க வந்திருக்கிற 2வது வீடுங்க.
ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒன்று வடக்கு பார்த்தும் ஒன்று கிழக்கு பார்த்தும் அமைச்சிருக்கிறாங்க. இந்த தலைவாசல் கிழக்கு பார்த்து வச்சுருக்காங்க. உள்ளே என்ட்ரானதும் 10க்கு 16 அப்படிங்கிற அளவில் ஒரு பெரிய ஹால் கொடுத்துருக்குறாங்க. பத்துக்கு 16 அப்படிங்கிறதுல ஒரு பெட்ரூமும் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ஒரு அட்டாச்டு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. 10க்கு 10 அப்படிங்கிற அளவில் இந்த பெட்ரூம் அமைஞ்சிருக்குங்க. இதுக்குள்ள டாய்லெட்டை காமன் டாய்லெட்டாக யூஸ் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அப்படியே உள்ளே வந்தோம்னா கிச்சன் ப்ளஸ் டைனிங் கொடுத்துருக்காங்க. இந்த இடம் டைனிங் ஏரியாவாக கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல கிச்சன் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு பால்கனி கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்த இந்த வீடு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். பில்டிங்கோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 8500 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. இடத்தோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 5.25 சென்ட். 60க்கு 38 அப்படிங்கிற அளவில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு. ஃப்ரண்டேஜ் 60 அடி இருக்கிறதுனால வீடு ரொம்ப பிரம்மாண்டமாகவே வந்திருக்குங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு 2 BHKவாகவும், ஃபஸ்ட் ஃப்ளோரில் 2 BHKல 2 யூனிட்டும், செகண்ட் ஃப்ளோரில் 2 BHKல 2 யூனிட்டும், டோட்டலாக மொத்தம் 5 வீடு இருக்கிற மாதிரி இந்த வீடை பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. டிடிசிபி அப்ரூவல் உள்ள இடங்க, பில்டிங் அப்ரூவல், பிளான் அப்ரூவல் எல்லாமும் சேர்ந்து டைட்டில் ரொம்ப கிளியராகவே இருக்குது. 30 அடி ரோட் மேலேயே இது அமைஞ்சிருக்குங்க. மெயின் சேரன்மா நகருக்குள்ளேயே வந்திருக்கிறது இதோட தனி ப்ளஸ்ஸுங்க. இந்த பில்டிங்க்காக ஓனர் கேட்டிருக்கிற விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.25 கோடி ரூபா கேட்டிருக்கிறாங்க. இதில் சிறிது மட்டுமே விலை குறையும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த வீடை பற்றின மேலும் தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே கொடுத்துருக்குற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இது மாதிரியான அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை வந்து சேர மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்கள் ப்ராப்பர்ட்டிகள் வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும் தவறாமல் நம்ம சேனலை நீங்கள் அணுகலாம். மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.